இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏம்பா மார்க்கு, மறுபடியும் ஒரு முறை நல்லா யோசிச்சுக்கப்பா. திரும்ப திரும்ப ஏன்டா அதே பேசிட்டு இருக்க? டேய், இதை செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சுடா, செஞ்சிருவோம். மேடம், சீஃப் டாக்டரை பார்க்கணும். எங்க இருக்காரு? நேரா போய் ரைட்ல 2வது ரூம் சார். ரைட்லயா? டேய் வாடா. பா. வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். இந்த ஹார்ட் சர்ஜரிக்காக சாவித்திரிங்கிற பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல? ஆமா, சொல்லுங்க. நீங்க யார் அவங்களுக்கு? அவங்க எங்களோட சம்மந்தி அம்மா. அவங்க பொண்ணை தான் எங்க மூத்த பையனுக்கு கட்டி வச்சிருக்கோம். ஓ, அவர் உங்க பையன் தானா? என்னங்க? என்ன? எங்க அம்மாவுக்காக 10 ரூபாய் கூட செலவழிக்க மாட்டேன்னு இருந்தீங்க. எப்படிங்க திடீர்னு போய் 12 லட்சம் ரூபாய் கட்டிருக்கீங்க? ஏய், யார் அது? யார் அது? உன்னோட அம்மா. உன்னோட அம்மான்னா எனக்கும் அம்மா மாதிரி இல்லையா? மாமியாருங்கிறது யாரு? அவங்களும் இன்னொரு தாய் மாதிரி தானே மேகலா? மருமகன்னா யாரு? மறுபடியும் மகனா இருக்கிறவன் தான் மருமகன். நேத்து ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல தெரியுமா? அதான் ஆனது ஆச்சுன்னு வந்து பணத்தை கட்டிட்டேன். ஏய், ஓடி ஓடி பணத்தை சேர்க்கறது எதுக்கு மேகலா? எதுக்கு? இது மாதிரி எமர்ஜென்சி சமயத்துல உதவும் தானே? உங்க அம்மா தான் வச்சிருந்த ஒத்த வெட்டியும் நமக்கு கொடுத்துருச்சு. ஏண்டி, கேவலம் இந்த அல்ப காசு ஒரு 12 லட்சம் 12 லட்சம் செலவு பண்ண மாட்டேன் அவங்களுக்காக. இன்னும் எத்தனை லட்சம் வேணும்னு கேளு, பண்ணுவோம். சார், பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. வாங்க. மா? மா? மாப்ள. அம்மாமா, அத்தை, பொறுமையா இருமா. ஏய், தள்ளுடி. என் சாமியே, நான் ஒரு தடவை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். என்ன மாப்பிள்ள திரும்பி பாக்குறீங்க? என்ன தேடுறீங்க? டாக்டர் எதுவும் கூப்பிடணுமா? நீங்க தான் மாப்பிள்ள, என் சாமி. ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள. மா, கொஞ்சம் எங்கே இரு. எங்க பேக்க கொடுங்க. இதெல்லாம் எதுக்கு மேகலா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எங்க அப்பாவை ஒரு மெசேஜ் பண்ணி வர சொன்னீங்கல்ல? இப்ப மெசேஜ் பண்ணி வர சொல்லட்டுமா? எங்களோட பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? அன்னைக்கு என்ன ஆட்டம் ஆடுனல்ல நீ? இங்க பார், நல்லா சொல்றேன் கேட்டுக்க. நீ எல்லாம் 10 காசு சம்பாதிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிரும். இப்ப சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோ. நீ உசுரோட இருக்கிற வரைக்கும் உன்னால என் கடனை அடைக்கவே முடியாது. எவனோ பணம் வருதுன்னு சொன்னாங்கறத நம்பி அப்படியே சலங்க கட்டி ஆட வேண்டியது. அது இல்லன்னதும் இப்படி மூஞ்ச தொங்க போட்டு உட்கார வேண்டியது.
எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டியா நீ எல்லாம் இப்படி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க? அட விடுங்க மாப்ள, இவங்களாவது பணத்தை திருப்பி கொடுத்து வீட்டை மூட்டுறதாவது. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. அப்படியே வீரவசனம் பேசிக்கிட்டு மீதி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். விடுங்க மாப்ள. ஏதோ நீங்க பெருந்தன்மையா பணத்தை கேட்டு நெருக்கடிக்காம வட்டி மட்டும் வாங்கிட்டு இருக்கீங்களே, அதுவே இவங்களுக்கு அதிகம். இந்த பாரு, இன்னொரு தரம் வெளிய போ, உள்ள வா, நடுவுல நில்லுன்னு கையில நயா பைசா இல்லாம பேசுனேன்னு வையே, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஆண்டவன் எப்பவும் நல்லவங்கள சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா கைவிடவே மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான். ஆனா கடைசி நேரத்துல உங்களெல்லாம் கை விட்டுருவான். ஆமாம்மா, கரெக்டு தான். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இனி இந்த கிழவி வாய் மூடிட்டு இருக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ள பேஜர் வச்சிருக்கு. பேஜர் பேஜர். அது பேஜர் இல்லைம்மா, பேஸ் மேக்கர். அதான், அது வந்து இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனாலதான். அது பேஜர் இல்ல பேஸ். டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 15 வருஷத்துக்கு என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதான். இந்த 15 வருஷத்துல உங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு தான் நான் கடைசியா வருவேன். இந்த கல்வி போய் சேர்ந்துரும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஆண்டவன் என்ன கைவிடாம என்ன காப்பாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேன். இங்கேயே இங்கேயே தான் இருப்பேன். இங்க என்ன தின்ன கிடையாது. உள்ள 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 உங்க 2 பேரையும் ஒரு கை பாக்குறதுக்கு தான் திரும்ப வந்திருக்கேன். சாவித்ரி 2.0 இனிமே தான் பார்க்க போறீங்க இந்த சாவித்ரியுடைய அட்டத்தை. அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க தான் தானா கெட்டு போவாங்க. மா, வாமா, சும்மா நின்னு இங்க பேசிக்கிட்டு இருக்க.